Good evening to all. Welcome to Anubharati channel. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் கிளாஸ் 11ல் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் எரர். அதில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று ரேண்டம் எரர், இன்னொன்று சிஸ்டமேட்டிக் எரர், அடுத்ததாக கிராஸ் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எரர்ஸ் வந்து இருக்கும். அதாவது தப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேல்யூஸை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஃபர்ஸ்ட் எரர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பேன். அதே மாதிரி ஸ்க்ரூகாஜை வச்சு திக்னஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரூகாஜில் கண்டிப்பாக வந்து எரர் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வேல்யூஸை வந்து மெஷர் பண்ணணும். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்க்ரூகாஜை தயாரிக்கும் போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜீரோவும், அதாவது பிக்சர் ஸ்கேலுடைய அந்த ஜீரோவும் மெயின் ஸ்கேலுடைய ஜீரோவும் என்ன இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக கோயின்சைட் ஆகிருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அவங்க வந்து தயாரிக்கும் போதே மிஸ்டேக்கோடு தயாரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தினமும் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் போட்டு பார்க்குறோம் இல்லையா? எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் போட்டு பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு நான் இப்போ 1/4 கிலோ பருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல 0 கொண்டு வருவாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா என்ன ஆகாதுன்னா 0 வராது. அப்போ என்ன ஆகும்னா 0.10ன்னு காமிக்கும். அப்போ என்னென்னா அந்த இடத்துல 100 கிராம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெயிட் மெஷினை தயாரிக்கும் போதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 கிராம் எக்ஸ்ட்ராவாக வச்சு தப்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை நான் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் எடுக்கும்போதே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறேனோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்த்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்ட்ரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா ஓம்ஸ் லா வெரிஃபிகேஷன், அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அம்மீட்டரை எடுத்து பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணணும், அம்மீட்டருடைய நெகட்டிவை எடுத்து திரும்ப வோல்ட்மீட்டரோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணாமல் நானாக பாட்டுக்கு நான் அம்மீட்டரோட பாசிட்டிவை எடுத்து பேட்டரியோட நெகட்டிவோடையும் பேட்டரியோடைய நெகட்டிவை பாசிட்டிவை தூக்கி அன்னோன் ரெசிஸ்டன்ஸோடையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் கனெக்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்காது. ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஒன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ரெக்டிஃபை பண்ணணுன்னா கரெக்டாக ப்ரொசீஜரை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணுன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை வந்து கனெக்ஷன் வந்து நான் கரெக்டாக கொடுக்கணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்சனல் எரர். ஸோ பர்சனல் எரருங்கிறது யார் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்களோ அவங்களால மட்டுமே முழுக்க எடுக்கக்கூடிய ஒரு எரர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கான்வெக்ஸ் லென்ஸு யூவி மெத்தட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ யூவி மெத்தடில் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், லைட்டை ஆன் பண்ணிடுவோம், லென்ஸை சென்டரில் வச்சுருப்போம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வச்சுருப்போம், ஸ்க்ரீனை முன்னாடி பின்னாடி நகர்த்தி அந்த இமேஜை வியூ பண்ணி பார்ப்போம். லென்ஸை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டரில் வச்சுருப்போம். பட் அந்த நான் சென்டிமீட்டர் லென்த்தில் வைக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 25 சென்டிமீட்டரில்
நான் என்ன பண்ணிடுறேன்னா செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செட் பண்ணும்போதே நான் கரெக்டாக செட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு அவங்க சொன்ன செட்டப்பை விட்டுட்டு நானாக ஏதோ ஒரு கேர்லெஸ்னால் வேறு ஒரு வேல்யூவை வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா இது முழுக்க என்னாலேயே நடக்கக்கூடிய ஒரு எரருங்கிறதுனால நான் தான் ப்ரிகாஷன்ஸோடு இந்த இடத்துல இதை வைக்கணும், இவ்வளோ சென்டிமீட்டரில் தான் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். அது என்ன எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து நம்மளாக செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் இது என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எரர் வந்து நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு மெஷர் பண்ணுறப்போ எனக்கு ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கும். ஆனால் அந்த ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமாகிருச்சு டெம்பரேச்சர்னால் கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்கும்போதும் அதே மாதிரி நமக்கு மாறும். ப்ரெஷர் சேஞ்ச் ஆனால் கூட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. கொஞ்சம் காற்று அந்த இடத்துல அதிகமாக பட்டுச்சுன்னா கூட அந்த நீடில் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் காசஸ்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேரியேஷன் நடக்குது. அதனால் நமக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது. அப்போ நான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறனோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான செட்டப் இருக்கணுமோ அந்த செட்டப்பில் வச்சு நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது லீஸ்ட் கவுண்ட் எரர். அது என்ன லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்டுடைய ரொம்ப கம்மியான வேல்யூவை கேல்குலேட் பண்ணணும். அப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எரர் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் சொல்கிறோம் இல்லைங்களா, சப்போஸ் எரர் வந்து 0 வந்து மேலே போயிடுச்சு, 0 வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து ரேண்டம் எரர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேண்டம் எரர் அப்படிங்கிறது நம்ம செய்யும்போது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது நடக்கக்கூடிய ஒரு எரர் தான். அது மேபி ப்ரெஷர்னால் இருக்கலாம், டெம்பரேச்சர்னால் இருக்கலாம், வோல்டேஜ் சப்ளைனால் கூட என்ன ஆகலாம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பர்சனலாக யார் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்களோ அவங்களால கூட என்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த எரர் வந்து வரலாம். ஸோ இதனால் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன பேர்னு சொல்லுவாங்கன்னா சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளாலையும் இது நடக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எரரை நான் எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்யும்போது ஒரு முறை மட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யாமல் கண்டினியூஸாக ஒரு 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட்டடாக செஞ்சு அதிலிருந்து ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய அக்யூரேட் வேல்யூக்கு நியராக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் எரருடைய வேல்யூ மினிமைஸ் ஆகிட்டு எனக்கு அக்யூரேட் வேல்யூவாக எனக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் எரர். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எரர் என்னென்னா கிராஸ் எரர். இந்த கிராஸ் எரர் அப்படிங்கிறது முழுக்க யாருனால நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை அப்சர்வ் பண்ணி எழுதுகிறாங்க பார்த்திங்களா, அவங்களால நடக்கக்கூடிய ஒரு எரர். ஸோ இந்த எரரை நான் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்களோ அவங்க எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மேலே மட்டும் தன்னுடைய முழு இதையுமே வச்சு முழு இம்பார்ட்டண்ட்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம
நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணால் மட்டும்தான் இந்த எரரை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் கிராஸ் எரருங்கிறது தனி 2 மார்க், ரேண்டம் எரருங்கிறது தனி 2 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். என்னுடைய இந்த லெசன் எடுக்கிறது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.